ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வீட்டில் குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி செய்து பாருங்கள். இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப எளிமையாக செய்து முடிச்சிடலாம். இந்த ஸ்வீட் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் 2 கப் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க. 2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரையை கரைச்சி மட்டும் எடுத்துக்க போகிறோம். இதில் கம்பி பதம் பாகு பதம்லாம் வரணும் அவசியம் கிடையாதுங்க. இதில் கல் மண் தூசிலாம் இருக்கும், அதனால் சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க, இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் நல்லா ஒட்டாமல் திரண்டு வரும், அடி பிடிக்காமல். இப்போ பாத்திரம் சூடானதும் 4 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு, நெய் சூடானதும் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு 2 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே கப்பால் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். மாவு ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு கோதுமை மாவை நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 4 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு கலரே நல்லா மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் நம்ம சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெள்ளை கரைசல், அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதில் தூசி மண்ணெலாம் இருக்கும், அதனால் கட்டாயம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயிலே வச்சுடுங்க. இப்போ வெள்ளை கரைசல் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது கோதுமை கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சி வந்துடுங்க. மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அடுப்பை லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி வச்சுக்கோங்க. ஸ்வீட் நல்லா திரண்டு வரப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேயே ஸ்வீட் நல்லா திரண்டு வந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ கட்டிகள்லாம் உடஞ்சதுக்கப்புறம் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் இன்னும் ஒரு 4 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருங்க. இப்போ அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ ஸ்வீட் நல்லா திரண்டதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நட்ஸ், உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாதாமும் கொஞ்சமாக வெள்ளரி விதையும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்வீட் திரண்டு வந்துருச்சுதாங்க. இதுதாங்க கரெக்டான பக்குவம். நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள், இதுதாங்க கரெக்டான பக்குவம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க, சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க. சுட சுட போட்டு கொடுங்க. ஸ்வீட்டை ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க. நல்லா நம்ம ஒரு 8 ஸ்பூன் தாங்க நெய் சேர்த்துருக்கோம். எந்த அளவுக்கு நமக்கு இந்த அல்வா கிடச்சிருக்கு பாருங்கள், கோதுமை அல்வா. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சத்தான ஸ்வீட்டாக செய்து கொடுங்க. இது செய்யறதுக்கு அதிக டைமே எடுக்காது. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி நம்ம செய்து முடிச்சிடலாம். வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த கோதுமை அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல்
முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.